வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் எல்லாமே இருக்கிறது. அதிநவீன மருத்துவமனைகள், நூற்றுக்கணக்கான பரிசோதனை மையங்கள், விதவிதமான மருந்துகள். ஆனால் நம்மிடம் இல்லாத ஒன்று எது தெரியுமா? நிம்மதியான ஆரோக்கியம். காலையில் எழுந்திருக்கும் போதே கழுத்து வலி, முழங்கால் பிடிப்பு, சைனஸ், தலைவலி, L4, L5 பிரச்சனை அல்லது சர்க்கரை நோய், இப்படி ஏதோ ஒரு உடல் உபாதைகளோடு பலரும் நாளை தொடங்குகிறார்கள். நாம நல்லா தானே சாப்பிடணும், அப்புறம் ஏன் எனக்கு இந்த நோய் வருது என்று நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆங்கில மருத்துவத்தில் ஒவ்வொரு அறிகுறிக்கும் ஒவ்வொரு நோய் என பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சித்த மருத்துவத்திலும் நமது பாரம்பரிய வாழ்விலும் ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உடலில் கழிவுகள் சேர்வதும் இரத்தத்தின் நன்மைகள் மாற்றம் ஏற்படுவதுமே அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம். இன்று நாம் பார்க்க போவது சித்த மருத்துவர்கள் சொன்ன சில எளிய, அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய ஒரு காலை உணவு ரகசியம்தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையில முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கேன். நமது உடலின் இயக்கம் முழுவதையும் கட்டுப்படுத்துவது நமது இரத்தம். இந்த இரத்தத்திற்கு pH என்னும் கார அமிலத்தன்மை உள்ளது. நமது இரத்தத்தின் சரியான pH அளவு 7.4 லேசான காரத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இந்த pH அளவு 7.4க்கு கீழே குறைந்தால் நமது இரத்தம் அமிலத்தன்மை அடைகிறது. 7.4க்கு மேலே இருந்தால் அது காரத்தன்மை அடைகிறது. அமிலத்தன்மை அதிகரித்தால் என்ன நடக்கும்? நாம் தினமும் சாப்பிடும் பெரும்பாலான சமைத்த உணவுகள் காரமான, பொரித்த, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இரத்தத்தை அமிலத்தன்மைக்கு கொண்டு வர செல்கின்றன. இரத்தம் அமிலத்தன்மை அடைந்தவுடன் அதை சமநிலைப்படுத்த உடலுக்கு கால்சியம் தேவைப்படுகிறது. உடல் என்ன செய்யும் தெரியுமா? நமது எலும்புகளில் இருந்தும் மூட்டுகளில் இருந்தும் கால்சியத்தை உறிஞ்சி இரத்தத்தில் கலக்கும். இதனால் என்னென்ன விளைவுகள் வருகிறது? முதலாவதாக முட்டு தேய்மானம், இரண்டாவதாக கழுத்து மற்றும் இடுப்பு எலும்பு தேய்மானம், மூன்றாவதாக யூரிக் ஆசிட் அதிகரிப்பது, நான்காவதாக சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் நோய்கள். காட்டில் வாழும் எந்த விலங்குகளுக்கும் மூட்டு தேய்மானமோ சர்க்கரை நோயோ வருவதில்லை. ஏனென்றால் அவை உணவை சமைத்து சாப்பிடுவதில்லை. இயற்கை உணவை அப்படியே சாப்பிடுகின்றன. இந்த அமிலத்தன்மையை மாற்றி இரத்தத்தை மீண்டும் காரத்தன்மைக்கு கொண்டு வர சித்தர்கள் நமக்கு காட்டிய இயற்கை உணவு எது தெரியுமா? நமது வழிபாட்டிலும் வாழ்வியலிலும் பிரிக்க முடியாத தென்னை மற்றும் வாழை. நமது முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், பூஜையாக இருந்தாலும் தேங்காயையும் வாழைப்பழத்தையும் வைப்பதே வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதை வெறும் வழிபாடாக மட்டுமல்லாமல் ஒரு தெய்வீக உணவாக சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வாழைப்பழம் மற்றும் தேங்காவின் அற்புதங்கள். முதலாவதாக தேங்காய். பச்சையாக சாப்பிடும்போது தேங்காவில் இருப்பது நல்ல கொழுப்பு. இதை சூடுபடுத்தி வறுக்கும் போதுதான் அதில் கெட்ட கொழுப்பாக மாற வாய்ப்பு உள்ளது. இரண்டாவதாக தேங்காய் பாலில் லாரிக் அமிலம் உள்ளது. இந்த அமிலம் உலகத்திலேயே 2 பொருட்களில்தான் உள்ளது. ஒன்று தேங்காய்பால், இன்னொன்று தாய்ப்பால். முறைப்படி பார்த்தால் முதலாவதாக தாய்ப்பால் தான் சொல்லியிருக்க வேண்டும். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்தும். இரண்டாவதாக வாழைப்பழம். இயற்கையான ஆற்றலையும் காரத்தன்மையையும் தரக்கூடிய மிக சிறந்த உணவு. இவை இரண்டும் சமைக்கப்படாத இயற்கை கொடுத்த 100% காரத்தன்மையுடைய உணவுகள்.
இந்த அற்புதமான உணவை நாம் அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்று இப்போது பார்க்கலாம். காலை எழுந்ததிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் பசி எடுக்கும்போது பச்சை தேங்காய் மற்றும் வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட வேண்டும். எவ்வளவு பசிக்கிறதோ அவ்வளவு வாழைப்பழத்தையும் தேங்காவையும் சாப்பிடலாம். இந்த உணவு முறைகளை சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சமைத்த உணவை கலக்காதீர்கள். தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டுவிட்டு கூடவே 2 இட்லியோ தோசையோ டீ காஃபியோ குடிக்கக்கூடாது. சமைத்த உணவுடன் சமைக்காத உணவை ஒன்றாக சேர்த்தால் அது செரிமான கோளாறுகளையும் சர்க்கரை அளவையும் அதிகரிக்கும். தேங்காயின் பதம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இளங்காய் அரை பதம் தேங்காயை பயன்படுத்தலாம். தேங்காயை துருவிய பாலாக எடுத்தும் அருந்தலாம். தொடர்ந்து சில வாரங்கள் இந்த முறையை பின்பற்றி வரும்போது இரத்தத்தின் pH அளவு சீராகி உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற தொடங்கும். தோல் நோய்கள், மூட்டு வலிகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நோய் வந்த பிறகு மருந்துகளை தேடி ஓடுவதை விட நோய்க்கான மூல காரணத்தை உணர்ந்து நமது உணவு முறையை மாற்றுவதே உண்மையான புத்திசாலித்தனம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம்ம சித்தர்களின் வாக்கு. இயற்கை நமக்கு அளித்த தேங்காயையும் வாழைப்பழத்தையும் காலை உணவாக எடுத்துக்கொள்ள தொடங்குங்கள். உங்கள் உணவின் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் விழித்துக் கொள்ளும். உடலை சுத்தமாக வைப்போம், நோயற்ற வாழ்வை வாழ்வோம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நமது சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு பயனுள்ள தகவலோட வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.